வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷாலினி ஜெயகிருஷ்ணராஜு. ரியல் வாகை மரச்செக்கு ஆயிலேருந்து உங்களுக்கு முடி வேரோடு கொட்டுதா, ரொம்ப முடி கொட்டுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அது மட்டும் இல்லாமல் என் சின்ன வயசுலேயே இப்போலாம் குழந்தைங்களுக்கு இளநரை வந்துடுது. அந்த மாதிரி இளநரை பிரச்சனைக்காகவும் முடி கொட்டுறது பிரச்சனைக்காகவும் இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் தயாரிக்கிறோம். இதில் வந்து 50% வந்து நீங்கள் இப்போ பார்க்குற பிரிங்கராஜ் பிளான்ட்டை யூஸ் பண்ணுறோம். 50% வந்து மீதி இருக்க 21 ஹர்ப்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். என்னென்ன 21 ஹர்ப்ஸ் பார்த்திங்கன்னா, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, ரோஸ்மெரி, சின்ன வெங்காயம், மருதாணி, கொய்யா இலை, கீழாநெல்லி, கேசவர்தினி இலை, பொன்னாங்கண்ணி, வெற்றிலை, கற்றாழை, கருவேப்பிலை, வெட்டிவேர், அருகம்புல், வேப்பிலை, நெல்லிக்காய், கார்போக அரிசி, கருஞ்சீரகம், ஆவாரம்பூ, இந்த மாதிரி 21 ஹர்ப்ஸை வந்து நாங்கள் 3 விதமாக இந்த ஆயிலில் சேர்த்து நாங்கள் காய்ச்சுறோம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் மெத்தட் வந்து நாங்கள் இதை வந்து விழுதாக அரைச்சி ஆயிலில் ஸ்லோ ப்ராசஸில் காய்ச்சுறோம். அதுக்கப்புறம் இந்த பிளான்ட்டை கட் பண்ணி டைரெக்டாக ஆயிலில் யூஸ் பண்ணுறோம். தேர்ட் மெத்தட் என்ன பார்த்திங்கன்னா, நாங்கள் இதை பவுடராகவும் கலக்கிறோம். இந்த மாதிரி 3 மெத்தடாக நாங்கள் இந்த ஆயிலில் இந்த எண்ணெய் யூஸ் எண்ணெயில் கலக்கிறதுனால அதனுடைய பவர் நம்மளுக்கு அதிகமாகவே கிடைக்கிது. அந்த மூலிகையோட தன்மை நமக்கு அதிகமாக கிடைக்கிது இந்த ஆயிலில். இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆகிடும். முடி நல்லா வளரும். அதாவது கொட்டின முடி கூட திரும்பி ரீக்ரோத் ஆகும். அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இந்த எண்ணெயில் இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா, இந்த பாட்டிலில் இருக்க ஹேர் ஆயில் வந்து எங்களுடைய மரச்செக்கு மிஷினில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான். இதை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஹேர் ஆயில் செய்கிறோம். எவ்வளோ பியூராக இருக்குன்றதுக்காக தான் உங்களுக்காக இந்த காட்டுறேன். இவ்வளோ லைட்டாக ஃப்ரீசரில் ஒரு ½ அன் ஹவர் வச்சா கூட இந்த அளவுக்கு கட்டி ஆகிடும். ஏன்னா சல்ஃபர் போடாத கோகோனட் மட்டும்தான் இந்த அளவுக்கு கட்டியாகும். இதை நீங்கள் எங்களுடைய ஹெர்பல் ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய முடி கொட்டுற ப்ராப்ளம் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம்ஸ்க்காகவும் இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணோம். என்னென்னா இளநரை. சின்ன வயசுலேயே நமக்கு குழந்தைங்களுக்கு இளநரை வந்துடுது இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த ஹேர் ஆயில் மோஸ்ட்லி யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இவங்களுக்கு வந்து லைட்டாக முடி நரைச்சிருக்காங்க, அங்கே லைட்டாக நரைச்சிருக்கு. இவங்களுக்கு வந்து இந்த ஹேர் ஆயிலை நான் தடவி காட்டுறேன். உங்களுக்கோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். லைட்டாக எடுத்து நான் தடவுறேன். இந்த ஹேர் ஆயிலை நம்ம வெளியில் தடவிட்டு போகும்போது நமக்கு கொஞ்சமாக ஒரு 10 to 20% எனக்கு இளநரை வந்திருக்கு, இல்லை எனக்கு முடி நரைச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து டை அடித்து உங்களுடைய முடியை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்மளுடைய ஹெர்பல் ஹேர் ஆயிலை நீங்கள் தடவிட்டு போகும்போது உங்களுக்கு முடி ஒயிட் ஹேர் இருக்குன்றது வெளியில் யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போகும்போது உங்களுடைய முடி என்ன ஆகுதுன்னா, ஒயிட் ஹேர் எல்லாமே உள்ளே மறைஞ்சி பிளாக் ஹேர் மட்டும்தான் டாமினேட் ஆகுது. அதுக்கான பவர் வந்து எங்களுடைய ஹேர் ஆயிலில் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதனுடைய ரிசல்ட் நல்லா தெரியும்.